பார்க்க போகிற ரெசிபி தட்டைப்பயிறு புளிக்குழம்பு, கத்திரிக்காய் போட்டது. இதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, ஒரு தக்காளி, அப்புறம் வெந்தயம், சோம்பு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் கரைச்ச புளி, நெல்லிக்காய் அளவு. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வாணலியில் தட்டைப்பயிரை போட்டு நல்லா வறுத்துட்ருக்கோம். நல்லா லைட்டாக சிவந்த உடனே நம்ம இது தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். நல்லா ரோஸ்ட் பண்ணணும், நல்லா செவக்க வறுக்கணும். வறுத்ததுக்கப்புறம் நம்ம அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டு வேக வைக்கணும். வெந்துருச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம கையில் பயிர் எடுத்து நம்ம நசுக்கி பார்த்தோன்னா நல்லா மையாக வெந்திருக்கணும். இதுக்கு குழம்புக்கு தேவையான பொருள் அரைக்க சோம்பு கொஞ்சம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம், சீரகம் ஒரு டீஸ்பூன், அப்புறம் கடலைப்பருப்பு கொஞ்சம். குழம்பு கெட்டியாக வேணும் அப்படின்னா கடலைப்பருப்பு கொஞ்சம் அதையும் சேர்த்து வறுத்து தேங்காயோடு சேர்த்து வறுத்தோன்னா குழம்பு நல்ல திக்காக கிடைக்கும். கொஞ்சம் தேங்காய் எடுத்து இதோடு சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். நல்லா அரைச்சிருச்சு. இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். இப்போ வாணலியில் நல்லா எண்ணெயை ஊற்றிக்கோங்க. அது வரைக்கும் அந்த தட்டைப்பயிறு வெந்துட்டுருக்கட்டும். சைடில் நம்ம இங்கே குழம்பை கூட்டிடலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிக்கணும். அப்புறம் 2 பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம போட்டு சேர்த்துக்கணும். அது பூண்டு நல்லா ப்ரௌன் கலராக ஆகி அந்த ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கணும். மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கிருச்சு, சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். அப்போது கலர் சேஞ்ச் ஆனோடனே ஒரு தக்காளி பழத்தை போட்டு நல்லா மையாக வேக வைக்கணும். அதில் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா வேக வைங்க. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வதக்கி விட்ருங்க. நல்லா வதங்கிருச்சு. தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா மையாக வதங்கிருச்சு. இந்த சமயம் நம்ம பொடிகளை போட ஆரம்பிச்சிடலாம். 2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, இது வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, அப்புறம் கொஞ்சோண்டு ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. எல்லாத்தையும் நல்லா வதக்கணும். நல்லா தக்காளி பழம்லாம் நல்லா நசுக்கி விட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கத்திரிக்காய் சேர்க்குறோம். கத்திரிக்காயை சேர்த்துட்டு நல்லா வதக்குறோம். தண்ணி சேர்த்துட்டு அந்த கத்திரிக்காய் நல்லா வேகணும். அதுக்கப்புறம் தான் புளி ஊற்ற போகிறோம். இப்போ நல்லா இதை தண்ணி ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி கத்திரிக்காயெலாம் வேகட்டும். கத்திரிக்காயெல்லாம் வெந்துருச்சு. இப்போ புளி ஊற்ற போகிறோம். கரைச்சி வச்ச புளியை ஊற்றியாச்சு. தேவையான அளவு உப்பு,
நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது அந்த தட்டைப்பயிறு நல்லா தட்டைப்பயிரில் நம்ம அந்த தண்ணியோடு எடுத்து அதில் ஊற்றுறோம். தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க, சத்தெல்லாம் வேஸ்ட் ஆயிரும். அதனால் தண்ணியோடு அந்த குழம்புல ஊற்றிடுங்க. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். புளி பச்சை வாசனை போகணும். தட்டைப்பயிறு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் தேவைன்னா கருவாடு சேர்த்துக்கலாம். நான் கருவாடு சேர்த்துருக்கேன் இன்றைக்கி, நெய் மீன் கருவாடு. இது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கருவாடை தண்ணியில் கழுவிட்டு நல்லா அதை வறுத்துட்டு எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த குழம்புல நான் சேர்க்க போகிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இப்படியே குழம்புல இப்படியே கூட நீங்கள் சாதத்தில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் குழம்ப. இப்போ நான் இதை ஊற்றிருக்கேன். தட்டைப்பயிறு கருவாட்டு குழம்பும் சூப்பராக இருக்கும் இப்படி சாப்பிட்றப்ப. பாருங்கள், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இது மீதம் இருந்தனாலும் சூடு பண்ணி நீங்கள் மறுநாள் கூட இதை வச்சு சாப்பிட்டுக்கலாம். பூரி, சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு.